நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா மாற்றி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளோட நடந்த மீட்டிங்ல விஜய் தான் எல்லாரும் கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நம்ம தளபதி புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து சினிமா நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாரும் தங்களது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அரசியல் ஒரு மாற்று தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி. அதன் நீளத்தை மட்டும் இல்ல, அதன் அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு. நீண்ட காலமா என்ன அதற்கு தயார்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் தளபதி சொல்லியிருக்காரு. என் தாய் தந்தைக்கு அப்புறமா எனக்கு பேரும் புகழும் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் சமுதாயமும் தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் உதவணும்ன்றதான் என்னோட நீண்ட கால எண்ணம்னு சொல்லியிருக்காரு. தளபதி புதிய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட நியூஸ் மட்டும்தான் எல்லா சோசியல் மீடியாலயும் வைரலா இருக்கு. எல்லா சேனல்லயும் அவரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. தளபதி சார்பா ஏற்கனவே ஒத்துக்கிட்ட இன்னொரு படத்தை முடிச்சிட்டு முழுமையா அரசியல செயல்பட போறேன், அதுவே நான் மக்களுக்கு செய்யும் நன்றி கடனும் சொல்லியிருக்காரு. தளபதி அரசியலுக்கு வந்தது சந்தோஷமா இருந்தாலும் அவரை இனிமே தெரியல பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரசிகர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதும் இன்னும் ஒரு படத்துக்கு அப்புறம் நடிக்கவே மாட்டோம்னு சொன்னதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.